கவர்மெண்ட் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் அது தனியா வந்துடும். அப்புறம் சம்ப், செப்டி டேங்க், காம்பவுண்ட் வால். வீடு கட்டுறீங்கன்னா இது எல்லாமே இவர் சொன்னது எல்லாமே தனியா தான் பே பண்ற மாதிரி வரும். சார், இப்ப இந்த வீடு வந்து நீங்க தான் கட்டி கொடுத்ததுல இது? ஆமா சார். இது எவ்வளவு பட்ஜெட்ல நீங்க கட்டி கொடுத்தீங்க? பில்டிங் மட்டும் பாத்தீங்கன்னா 63 இருந்து 65 வரைக்கும் ஆயிடுச்சு. 63ல இருந்து 65 ஆயிடுச்சு. எத்தனை பெட்ரூம் இது? கீழே 2 BHK, மேல 2 BHK. ஓகே, 4 பெட்ரூம் இருக்கு இதுல. அதான் வந்து 4 BHK ஓட பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா 63ல இருந்து 65 லட்சம் ரூபாய்ல இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இதே நீங்க இடத்தோட சேர்த்து வாங்குனீங்கன்னா, இண்டிவிஜுவல் வீடு மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 95 லட்சம் ரூபாய்ல இந்த இடத்துல இடத்தோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான வீடு இவங்களே கட்டி தந்துட்டு இருக்காங்க. இந்த வீடை இவங்களாம் கட்டி தந்தது. இந்த மாதிரி வீடு நீங்க வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 BHK இடத்தோட சேர்த்து 95 லட்சம் ரூபாய்ல இந்த மாதிரி ஒரு வீடுங்களே கட்டி தராங்க. ஆனா இவர் வீடு மட்டும் தான் கட்டினாரு. 63ல இருந்து 65 லட்சம் ரூபாய்ல இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல அம்யூனிட்டிஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஃபுல்லா ரோடு போட்டுருக்கோம், காம்பவுண்ட் வால் வித் கேட்டு எல்லாம் பக்கா சேஃப்டியா இருக்கு. ஓகே, இபி லைன்லாம் உள்ளே இருக்கு. ஆமா, இபி லைன்லாம் உள்ளே இருக்கு. அதான் வந்து உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு வசதி எல்லாமே இதுக்குள்ளேயே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சரௌண்டிங்கை பத்தி, அதாவது இடம் வாங்கினா சேஃப்டி இருக்குமா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. காலியான இடமா இருக்குமா அப்படிலாம் நினைப்பீங்க. ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நிறைய வீடுங்க இருக்கு. பேக் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லாம் இருக்குங்க. இந்த இடத்துல நீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து பாத்துட்டு, இவங்க ஆபீஸா வந்து சைட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. இந்த சைட்டை வந்து பாத்துட்டு அவங்க கிட்ட வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கேட்டுங்க.